திரும்ப நான் தான் மைக்கிட்டு இருக்கேன். ஸோ எனிவேஸ், நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ப்ரேயர் பண்ணிக்குவோம். எதுக்கு ப்ரே பண்ணோம்னா, இன்னைக்கு ஷேர் பண்ற வார்த்தை வந்து நான் கொடுக்கறதா இருந்தாலும் என் மூலியமா காட் உங்ககிட்ட பேசுவாருன்னு நான் நம்புறேன். எனக்கு லைட்டா டிக்குன்னு இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து செர்மன் கொடுக்குற எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இல்லை. கடைசியா ஒருக்காதான் லாஸ்ட் டைம் செர்மன் கொடுத்தேன். அது வந்து லெஸ் தென் 20 minutesலேயே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் பாஸ்ட் தான் பேசினாருன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா பயம் திக்குன்னு. ஸோ காட் வந்து இந்த செர்மன் மூலியமா உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதுக்காக ரூபன் ப்ரே பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல தகவலே இந்த வேலையில் கூட நல்லவரே, இந்த வார்த்தையை கூட நம்முடைய கருத்துல உங்களுக்கு நல்லவரே, இந்த வருகிற வார்த்தை எங்களுக்குள்ளாக மனதில் பயிர் அதப்படி நடக்கிறது விஷயமா கூட சொல்லிக்கிறோம். அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா, அது அப்பா எங்களுக்குள்ள கிரியை செய்ய சொல்லிக்கிறோம். ஆண்டவரே கொடுக்குற மகள் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய சொல்லிக்கிறோம். உட்கார்ந்து யாவரும் இந்த வார்த்தையை கேட்டாண்டு நடக்க நிற்கிறவரை மறுபடி சொல்லிக்கிறோம். கருத்துல புகழுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறோம். இசைமைக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே, ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் FYI கொடுத்துட்றேன். என்ன FYIனா கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் ரூடாவோ இல்லை ரொம்ப லோக்கலா இருந்துச்சுன்னா என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. அது என்னோட ஹார்ட்ல இருந்து வரல. ஏன்னா இங்கிலீஷ் டு தமிழ் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அது அப்பப்போ கொஞ்சம் ராங் ஆயிருது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்களேன். ஸோ நான் சொல்ற இந்த விஷயம், ஷேர் பண்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டாபிக் பத்தி நான் வந்து ரொம்ப எனக்கு இந்த டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். இதை பத்தி நான் நிறைய படிப்பேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு சபையா நம்ம சபைக்கு ஒரு சேலஞ்சிங்கான இந்த டாபிக் இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது வந்து யூஸ்வலா பீப்புள் ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு விஷயம். இந்த டாபிக் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலான டாபிக்கும் கூட. இட் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் நாட் இம்பார்ட்டன்ட் அட் ஆல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன், ஏன் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். எதை பத்தி பேச போறோம்னா, இன்னைக்கு காசு பத்தி பேச போறோம். ஓகேவா? ஏன்னா காசு, இந்த மணி, இந்த ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் சம்திங் நான் வந்து ரொம்ப நாளாவே இதை பத்தி நான் ஆழமா படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு, நான் என்னென்ன கத்துருக்கேனோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நம்ம காசை பத்தி ஆழமா பேசுறதுக்கு முன்னாடி, காசு எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஹிஸ்டரி கிளாஸ் எடுப்போம் கொஞ்சம், சரியா? நம்மளுக்கு காசு கேஷ் வரதுக்கு யாருக்கிட்ட கேஷ் இருக்கு? கேஷ் காட்டுங்க ப்ளீஸ். கேஷ் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். இருங்க, என்கிட்ட இருக்கான்னு பாக்குறேன். இருக்கு என்கிட்ட கேஷ் இருக்கு. ஏன்னா உங்க எல்லாருக்கிட்ட நான் காட்டணும் கேஷ் இருக்குது என்கிட்ட. ஓகே, கேஷ் சிஸ்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன, அந்த காலத்துல இந்த ஜாமன் பலியோலிட்டிக் ஹிஸ்டரி ஞாபகம் இருக்கா? சிஜாரா கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குமா பலியோலிட்டிக்? ஓகே, அந்த காலத்துல, அதாவது அந்த கல்லு உடைச்ச காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, காசு வர்றதுக்கு முன்னாடி பார்ட்டரிங் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்னன்னா, இப்ப லெட்ஸ் சே நான் 10 கோழி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வீட்டுல ஆடு சமைக்கணும். ஆனா ஆடு யாரு வச்சிருக்கா? ஜோசப்பன் வச்சிருக்காங்க. சோ நான் ஜோசப்பன் என்ன சொல்றேன், ஜோசப்பண்ண நீங்க வந்து எனக்கு ஒரு ஆடு கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு 10 கோழி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். சோ இவர் நெகோசியேட் பண்ணுவாரு, இல்ல 10 கோழி பத்தாரு, 20 கோழி சொல்லிட்டாரு. பெரிய ஆடா. சோ நான் என்ன சொல்றேன், நான் ஆடு ஓகே பார்ட்டர் சிஸ்டம் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஆனா இந்த சிஸ்டத்துல வந்து ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இப்ப என்ன சொன்னாரு பாருங்க, என்கிட்ட இருக்கிறது 10 கோழி, அவர் 20 கோழி கேட்கிறாரு. இன்னும் 10 கோழிக்கு நான் எங்க போவேன்? ஓகேவா? அதுக்கு நான் சொல்றேன்,
நே 10 கோழி இல்லனே சயோர் வேணா இருக்கு சேர்த்து கொடுக்கறேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் சொல்றாங்க எனக்கு சயோர்லாம் வேணாம். அப்ப நான் சொன்னேன் அப்ப நான் எப்படி கோழி அப்ப நான் எப்படி ஆடு சாப்பிடுறேன் இது யூ புண்ணிய ஹால் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகேவா, இதுல வெக்ஸஸ் அடிக்கடி சொல்ற டயலாக். ஓகேவா, இதனால பார்ட்டரிங் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஓகேவா, சின்ன சின்ன விஷயத்துல பிரச்சனை இல்ல, என்னது ஒரு கம்யூனிட்டி உண்டாகும் போது ஒரு கம்யூனிட்டி இன்னொரு கம்யூனிட்டி கிட்ட ஷேர் பண்ணும் போது பார்ட்டரிங் சிஸ்டம்ல ஒரு பிரச்சனை வருது. இது வரனால என்ன நடக்குதுன்னா ரொம்ப இன்எஃபிஷியன்டா இருக்கலாம். என்ன அடாப்ட் பண்ணாங்கன்னா கொமோடிட்டி மணி. சொல்லுங்க, கொமோடிட்டி மணி. வந்து என்னது பார்ட்டரிங் சிஸ்டம். ஓகேவா, செகண்ட் வந்து கொமோடிட்டி மணி. இது வந்து நீங்க அந்த காலத்து படம் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சங்கு குட்டி குட்டி இருக்குமே, அதுக்கு பேர் சங்கு தான் சொல்லுவாங்க. ஷெல், சீ ஷெல்ஸ் இருக்குமே, சீ ஷெல்ஸ், அந்த ரேரான சீ ஷெல்ஸ், உப்பு, மண்ணு, அது வச்சு பாத்ரிங் சிஸ்டம் என்னது, அது வச்சு ஒரு கொமோடிட்டியா யூஸ் பண்ணாங்க. சோ 5 சீ ஷெல்க்கு இப்ப எனக்கு ஒரு ஆடு கிடைக்கும். புரியுதா? சீ ஷெல்க்கு வேல்யூவேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். சோ அதுதான் கொமோடிட்டி மணி. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, இது எப்ப வந்துச்சுன்னா, இது வந்து ஒரு அந்த காலத்துல இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துச்சு. கொமோடிட்டி மணி வந்தோடனே இது ஒரு 9000 years before Christ அப்படி சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் மெட்டல்ஸ் வந்துச்சு, மெட்டல் கரன்சி வந்துச்சு. சில்வர் வச்சு கோல்டு வச்சு காசு எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னா, நம்ம இஜிப்சியன் டைம்ல, இந்த மெசோபொட்டேமியா அப்படி சொல்றது இஸ்ரேல் மக்கள் அந்த டைம்ல வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ட்ரேடிங் ஆரம்பிச்சாங்க. சோ மூணாவது என்னது, கோல்ட், சில்வர், மெட்டல். ஏன்னா அந்த காலத்துல இது வந்து ரொம்ப பார்க்க ஷைனியா இருந்துச்சு, சரி பார்க்க அழகா இருக்குதே, இட்ஸ் ஜஸ்ட் மெட்டல். ஆனா இந்த மெட்டல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருந்தா கோல்ட் அண்ட் சில்வருக்கு வேல்யூ வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்து 11th century 11ஆம் நூற்றாண்டுல சைனாக்காரன் அறிவாளி, நான் சைனாக்காரன் என்ன வேணா பேப்பர் மணி. சொல்லுங்க, பேப்பர் மணி. ஓகே, பேப்பர் மணினா ஏன்னா கோல்டும் சில்வர் ஹெவி. 1 கிலோ தூக்குறது எவ்வளவு, 10 கிலோனா தூக்கு ஹெவி தானே. 10 கிலோ பேப்பருக்கும் 10 கிலோ கோல்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இட்ஸ் a lot. So they came up with the idea, let's instead of using gold, let's use paper money. ஒரு ஷெல் ஒரு காயினுக்கு யூஸ் பண்றதுக்கு பதிலா பேப்பர் மணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 5வது என்ன வந்துச்சு, ஃபியாட் மணி. இதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபியாட் மணினா என்னன்னா பேப்பர் மணி தான், ஆனா கவர்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுது. இந்த காசுக்கு இதுதான் வேல்யூவேஷன். இப்ப எப்படி 20 வெள்ளி நோட்டுக்கும் 10 வெள்ளி நோட்டு பேப்பர் தானே, ஆனா ஏன் இது 20 வெள்ளி இது 10 வெள்ளி சொல்றோம்? அது யாரு டிசைட் பண்றா, யார் அதுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் பண்றா? கவர்மெண்ட் சென்ட்ரலைஸ் பண்ணி. எப்படி யூஎஸ்டிக்கும் மலேசியா ரிங்கெட்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, யார் கவர்ன் பண்றா? கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணுது. அங்கதான் ஃபியாட் மணி வருது. 6வது இப்ப என்ன வந்துருச்சு, டிஜிட்டல் கரன்சி. சோ விசா, மாஸ்டர் கார்டு, நம்மளுக்கு பிட்காயின், இத்தீரியம், இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது டிஃப்ரெண்ட் மோட்ஸ். இப்ப எல்லாமே என்னாச்சு, காசு வந்து நம்மளுக்கு நம்பரா தெரிஞ்சிருச்சு. காசு வந்து நம்மளுக்கு ஒரு நம்பரா தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? இதுல இருந்து நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, மணி இஸ் ஒன்லி a tool. உங்களுக்கு புரியுதா? மணி இஸ் ஜஸ்ட் a tool. எதுக்கு? நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகளை நம்மள இதுக்கு சமாளிக்கிறதுக்கு இட்ஸ் ஜஸ்ட் a tool. சொல்லுங்க, இட்ஸ் ஜஸ்ட் மணி. மணி. சோ கோல்டுக்கு ஏன் அவ்வளவு வேல்யூவேஷன் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா கோல்டு நிறைய இருந்துச்சு. ஆனா கோல்டு வந்து சரி இந்த ஷைனியான மெட்டலுக்கு யாரு வேல்யூவேஷன் கொடுக்கறா? மனுஷன். அதுக்கு முன்னாடி கோல்டு வந்து செடி, மரம், கொடி மாதிரி அதுவும் ஒரு நேச்சுரல் எலிமெண்ட். மணி பேப்பர் மரத்துல இருந்து வருது, அதுக்கு யாரு வேல்யூவேஷன் கொடுக்கறா? நம்ம தான் வேல்யூவேஷன் கொடுக்கறோம். ஹியூமன் மேட், ஹியூமன் கொடுத்த வேல்யூவேஷன் தான் கோல்டுக்கும் இந்த பேப்பருக்கும் மணிக்கும். இதுல என்ன, மணி இஸ் ஜஸ்ட் a tool. ஓகேவா? ஆக்சுவலி ரைட், இந்த மணி, இந்த கோல்ட் இது மேக் பண்ணுறது
supposedly ரட்சிக்கப்பட்டவங்களா it should be very easy. ஆனா எப்படி நீ சொல்ற ஹேசல், how is it easy? It's என்கிட்ட காசு இல்லையே, I'm not rich, I'm okay, I'm not rich. How do you say? உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல நிறைய இன்சிடென்சஸ் people ரட்சிக்கப்பட்டோனே காப்பாற்றப்பட்டோனே காசு வந்துச்சு. That was the first sign. நம்பலையா? நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப எக்ஸோடஸ் 12 பாருங்க. ஈஜிப்ட்ல இருந்து இஸ்ரேல் மக்கள் காப்பாற்றப்பட்டதுதான் தெரியும். ஆனா இந்த வசனத்தை வந்து நிறைய பேர் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம். எக்ஸோடஸ் 12:32 படிங்க. எக்ஸோடஸ் வந்து ஜெனசிஸ்க்கு அப்புறம் வருமே, யாத்திராகமம் 12:32. நீங்க சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்க. இது யாரு சொல்றா? ஃபெரோ வந்து மோசஸ் கிட்ட சொல்றாரு, இஸ்ரேல் மக்களோட உங்கள் ஆடுகள் மாடுகளை கூட்டி கொண்டு போங்கள். கண்டினியூ. என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றார். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமான ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். 35க்கு போங்க. அப்படி மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களின் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். என்ன தெரியுது? இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்ட்ல இருந்து காப்பாற்றப்படும் போதே அவங்களுக்கு என்ன வருது? கோல்டு, சில்வரு, ஆடு, மாடு எல்லாமே கிடைச்சிச்சு அங்க ரட்சிப்பு வரும்போது. ஓகேவா? ஏமேன்? உங்களுக்கு புரியுதா? ரட்சிப்பு நான் என்ன சொல்ல வரேன்னா, ரட்சிப்பு வந்தோடனே ப்ராஸ்பெரிட்டி வந்துரும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பேதுரு ரட்சிக்கப்பட்டோனே, அதாவது ஜீசஸ மீட் பண்ணோனே ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா, இல்ல கொஞ்ச நேரம் சேர்ந்து ஆசீர்வாதம் கிடைச்சா, இல்ல ஒரு 2-3 மாசம் கழிச்சு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? பார்த்தோனே ஜீசஸ் அவரோட வாழ்க்கையில ஸ்டெப் இன் பண்ணோனே, அவனோட போட்ல ஸ்டெப் இன் பண்ணோனே என்ன நடந்துச்சு? ஆசீர்வாதம் வந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா மீன் கிடைக்கல, ஜீசஸ் வாழ்க்கையில ஸ்டெப் இன் பண்ணோனே என்ன வந்துச்சு? சோ ரட்சிப்பு வந்தோனே ப்ராஸ்பெரிட்டி வந்துருச்சு. ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? பாருங்க, ஜெனசிஸ் 2:10, ஆதியாகமம் 2:10. மனுஷன் when Adam and Eve were created, என்ன மாதிரி ஒரு கார்டன்ல காட் வந்து Adam and Eve கிரியேட் பண்ணிருக்காரு பாருங்க. அக்கா 2:10 படிங்கக்கா. ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆடுகளாய். இப்ப இருக்க நம்ம கிளாங் ரிவர் மாதிரி இல்ல, சரியா? ஏதேன்ல இருந்து ஒரு நதி பொறப்பு 4 நதியா பிரிஞ்சிச்சா? அதுல நதி படிங்கக்கா. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். பைசோன். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி வரும் அவ்விடத்திலே பொன் கிடைக்கும். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே விதலாகும் கோமதலாகும் உண்டு. சரி, இங்கிலீஷ்ல ஒரு ஆள் படிங்க ப்ளீஸ். அந்த வசனத்தை படிங்க, இங்கிலீஷ்ல திறந்துங்க. The name of the first is the Pishon, which through the entire land of Havilah, where there is gold. The gold of the land is gold. Aromatic resins and onyx are also there. அந்த aromatic resins and onyx வந்து அது ஒரு விதமான மெட்டல். என்ன சொல்ல வரேன்னா, மனுஷன் படைக்கப்பட்டோனே எது ப்ராஸ்பரஸா கொடுக்கப்பட்டது? முதல் ரிவரே என்னது? ஃபுல் ஆஃப் கோல்ட். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நம்புறோம்? பரலோகத்துக்கு போனா அங்க வந்து ஒரு கோல்டன் வாக்வே அங்க இருக்கும்,
அங்க போய் படுத்து கிடக்குறது, அங்க போய் தூரத்துல இருந்து யாராவது படுத்து கிடனா யாரு நம்ம ஆளாதான் இருப்பாங்க. ஏன் தங்கம் தங்கம் உங்களுக்கு புரியுதா? கோல்ட் இஸ் ஜஸ்ட் லைக் எர்த், இட்ஸ் ஜஸ்ட் லைக் சாண்ட். அதுக்கு வேல்யூவேஷன் கொடுக்கறது யாரு? மனுஷன். உங்களுக்கு புரியுதா? இந்த ப்ராஸ்பெரிட்டி இது நம்ம உலகத்தை ஆழ்ந்து கொள்ளணும். அதுதான், அதுக்காக தான் மனுஷன் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப ரொம்ப கேபிட்டலிசம் வேர்ல்டா மூவ் பண்ணிட்டு இருக்கா. அதாவது பணக்காரன் ஆகிட்டே இருக்கா, ஏழையா ஆகிட்டே இருக்கா. நடுவுல ஒரு பெரிய டிஸ்பேரன்சி உண்டாகுது. ஓகேவா? ஆனா எங்க காசு இல்ல. சர்ச்சுக்கு தேசங்களை மாத்துறதுக்கு காசு இல்ல. தேசத்தை மாற்றுவோம், உலகத்தை கலக்கு என்று கலக்குவோம். நம்ம பேங்க் அக்கௌண்ட திறந்து பார்த்தா நம்ம தான் கலங்கி போயிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? உண்மைதானே? நம்ம தானே பாடுறோம் இந்த பாட்டு எல்லாமே. இந்த ஒரு விஷயத்தினாலே ப்ராஸ்பெரிட்டின்னு பேசினாலே கான்ட்ரோவர்ஷியலா இருக்குது. இப்போ ஒரு பாஸ்டர் ப்ராஸ்பெரிட்டி பத்தி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுக்க வந்துட்டாரு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏழையான ஒரு பாஸ்டர், கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பாஸ்டர், தேவனின் மனுஷன், இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு போவோம். ஆனா ஒரு பாஸ்டர் முன்னாடி ப்ரீச் பண்றாரு, எனக்கு அது செஞ்சாரு அதனால நீங்க எனக்கு சோப்படுங்க அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது? இவர் என்னமோ பண்றாரு, மக்களை ஏமாற்றுறாரு. இப்ப லெட்ஸ் சே ஒரு மில்லியனர் பாஸ்டர் நம்ம முன்னாடி நிக்கிறான்னு வச்சுக்கோங்க, பிளாக் மணி மண்டக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? நம்மளுக்கும் மணிக்குள்ள ரிலேஷன்ஷிப், நம்ம எப்படி மணிய பாக்குறோம். பெல்ல சொல்லல மணின்னு, இந்த மணிய நான் சொல்லல, நான் காசு பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சரியா? நம்மளுக்கும் மணிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். உங்களுக்கு தெரியுமா, பைபிள்ல ஜீசஸ் சொல்றாரு, மணி இஸ் a small matter, மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸ்மால் மேட்டர்னு யார் சொல்றா? ஜீசஸ் சொல்றா. யாருக்கு சொல்றாரு? நம்மளுக்கு சொல்றாரு. மணி இஸ் a small matter, அதாவது கொஞ்சம் மணி இஸ் a small matter இல்ல, லட்சங்கள், a lot of money is small matter for us. எல்லாரும் லூக் 16 போங்க. இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச வசனம் தானே எல்லாருக்கும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மையா இருக்கிறான். இது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, கடவுள் உங்களுக்கு 10 வெளியில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா 1000 வெளி கொடுக்கும் போது உண்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறோம். அந்த வசனம் அதை சொல்லவே இல்லை. அது உண்மைதான், கொஞ்சத்துல உண்மையா இருக்கும்போது அநேகத்துல, அது உண்மைதான், இட் இஸ் பிப்ளிக்கலி கரெக்ட். ஆனா அந்த வசனம் அதை சொல்லல. கத்துன படிங்க. ஓகே, அடுத்து சம்பவம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை உபயோகிப்பார்கள்? திரும்ப படிங்க. அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால், அநீதியான உலக பொருட்கள் அதாவது என்னது? கோல்டு, சில்வர், பேப்பர் மணி, காயின், நீங்க உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்? புரியுதா? இப்ப என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? சின்னதுன்னு எதை சொல்லுது? காசை சொல்லுது. பெருசு, அந்த மெய்யானது என்னது?
கண்டினியூ பண்ணிங்க அந்த verses. வேறொருவருடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏதுமே சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் இருந்து எஜமானுக்கு ஊழியம் செய்ய கூடாது. இந்த வசனம் இப்ப புரியுதா எதுக்கு சொல்ல வருதுன்னு? மெய்யான விஷயம் என்ன தெரியுமா? glory, honor, wisdom, knowledge. அதுதான் மெய்யான பொருள். அதுல போக்கஸ் பண்ணும் போது இது வர இந்த வசனம் ஆக்சுவலி என்னன்னா மாத்தி சொல்லுது. இதுலயே உங்களால போக்கஸ் பண்ண முடியலையே, அதாவது என்னது சிறு விஷயங்களே உங்களால போக்கஸ் பண்ண முடியலையே, அதாவது வேர்ல்ட்லி திங்ஸ்லயே உங்களால ஹேண்டில் பண்ணலன்னா நீங்க எப்படி ஹெவன்லி திங்ஸ் ஹேண்டில் பண்ண போறீங்க? எப்படி நீங்க விஸ்டம் நாலேஜ் ஹேண்டில் பண்ண, எப்படி க்ளோரி காடோட க்ளோரி நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? நம்மளால காசே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியலன்னா, காசு குறித்து நம்மளோட மைண்ட் செட்டே ராங்கா இருக்குன்னா நம்ம எப்படி உலகத்தை கலக்க போறோம்? நம்ம எப்படி நேஷன்ஸ் இம்பாக்ட் பண்ண போறோம்? இப்ப பாருங்க என்ன பிரச்சனைனா, இப்ப நம்மளோட சிச்சுவேஷன் என்னன்னா, நம்ம as இந்தியன்ஸ் இன் மலேசியாவும் சரி, எஸ்பெஷலி இன் மலேசியா, நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா, தமிழன்னா ஏழை, ஓகேவா? இன்னொருத்த நல்லா ஆயிட்டானா இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு புரியுதா? சைனீஸ் சீனாவன், அதனால அவன்கிட்ட காசு இருக்கு. அது ஏன் அப்படி? நம்மளுக்குள்ள ஒரு சிஸ்டமிக் பாவர்ட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சிஸ்டமிக் பாவர்ட்டி என்னன்னா, நீங்க எவ்வளவுதான் நம்ம இந்தியன்ஸ்க்கு காசு கொடுத்தாலும் அந்த பிரச்சனையில அவங்களால வெளியே வர முடியாது. இட் இஸ் நாட் அபவுட் ஹவு யூ பிகம் ரிச். இப்ப நான் இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல $1 billion இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நாளைக்கு உங்களால ரிச்சா இருக்க முடியும்? உங்களுக்கு தெரியுமா, லாட்டரி அடிச்ச நிறைய பேரு லாஸ்ட் வித்தின் இயர்ஸ். அவங்க மில்லியன்ஸ் அடிச்சிருந்தா கூட they lose it because மணி கொடுத்து அவங்களோட நோக்கம். அந்த காலத்துல நம்மளோட சீஷர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது காலில கோல்டு தங்கம் எல்லாத்தையும் போட்டாங்க. யா அது போட்டவங்க ஏன் ஓ மை காட் தங்கம் வைரம் அப்படின்னு ஏன் ரியாக்ட் பண்ணல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் there is something bigger that is not important. அதை தேடும் போது இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத வச்சுதான் உலகத்தை மாத்த முடியும். மணி இஸ், திரும்ப சொல்ற, மணி இஸ் ஜஸ்ட் a tool, gold is just a tool to impact the world. பெரிய பெரிய பில்லியனர்ஸ் லைக் மார்க் ஜக்கர்பர்க், இலான் மஸ்க், அவங்க எல்லாம் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பணக்காரன் ஆனாங்களா? இல்ல, அது அவங்களோட கோல் இல்ல. அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்க. மார்க் ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் உண்டாக்குனா கம்யூனிகேஷன், he was the pioneer, ஆரம்ப புலி. கம்யூனிகேஷன் இதே மாற்றினதுக்கு தேசத்துல. அது மாறினால உலகமே அது ரிலை பண்ணனால he became rich. உங்களுக்கு புரியுதா? அவன் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு அதை கிரியேட் பண்ணல, அது கிரியேட் பண்ணனால காசு வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா? அது வேர்ல்ட்லி திங். காட்லி திங் பண்ணும் போது, க்ளோரிய நோக்கி போகும்போது ப்ராஸ்பெரிட்டி வரும். நம்ம காசு, நம்ம நம்மளோட மைண்ட் செட் காசு காசு முக்கியம் தான். காசு முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல வரல, காசு முக்கியம். ஆனா காசே முக்கியம் அப்படின்னு அது தட் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்ல வரேன். பாருங்க, ஏன் ஹார்ட் மேட்டர்ஸ் அண்ட் மணி மேட்டர்ஸ், இந்த டாபிக் ஹார்ட் மேட்டர்ஸ் அண்ட் மணி மேட்டர்ஸ் அப்படின்னு ஜெசுடியன் ஒரு டாபிக் பேசிருப்பாரு. அது இதை பத்தி நீங்க லேர்ன் பண்ணோம்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோல ஒரு விஷயம் கோட் பண்ணுவார். என்ன கோட் பண்ணுவார்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் தங்கத்தை எடுத்துட்டு போனாங்க தானே, அவங்களோட அந்த தங்கம் கோல்டு எல்லாம் வந்தான்னு அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? எப்படி தெரியுமா? கொஞ்ச நேரம் மோசஸ் காண போனோன்னே ஆட்டுக்குட்டி வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? அவங்களோட மைண்ட் செட், அவங்களோட பாவர்ட்டி மைண்ட் செட் இன்னும் வெளியே வரல. அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வந்துட்டாலும் ஜெயிச்சிட்டாலும் அவங்களோட மைண்ட் செட்
மணி குறித்த மைண்ட் செட் அவங்களுக்கு மாறல. இங்கிட்டு வந்தோடனே கோல்டு வந்தோடனே ஆட்டுக்குட்டி பின்னாடி வந்துருச்சு. உங்களுக்கு புரியுதா? சோ இப்ப நம்ம டிசைபிள் பண்ண போறோம்னா எப்படி வந்து நம்ம காசு வச்சு மட்டும் பத்தாது. இப்ப நம்ம இந்தியன் கம்யூனிட்டி இப்படி இருக்குன்னா நீங்க ஒரு காசு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யாது. நீங்க அவங்க ஸ்கூல்ஸ் சில்ட்ரன்ஸை மாத்தணும், ஃபேமிலிஸை மாத்தணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மாத்தணும். அதுல அந்த ரோலை யார் விளையாடுவா? சர்ச் தான் அந்த ரோலை வந்து நம்ம பில்ட் பண்ணோம். இன் ஆர்டர் ஃபார் தட் டு ஹேப்பன் நம்மளுக்கு இப்ப என்ன தேவை? மணி தேவை, ப்ராஸ்பெரிட்டி தேவை. அது நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மளுக்கு முதல் என்ன மாறணும்? மைண்ட் செட் மாறணும். மணி குறித்து மைண்ட் செட் நம்மளுக்கு மாறணும். இந்த விஷயம் வந்து நான் உங்களுக்கு மட்டும் பேசல, எனக்கே அடிக்கடி நான் ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா கஷ்டம், இதை ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா we are so dependent on money. பே செக் டு பே செக். காசு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து குறைஞ்சிச்சுன்னா திக்குன்னு ஆரம்பிக்குது. உண்மைதானே? ஏன்னா இப்ப நான் வேலைக்கு டிசைன் பண்ணனால அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு இருக்குது, ஒரு 1-2 months ரோல் பண்றதுக்கு. ஆனா மாசம் அந்த காசு குறையும் போது எனக்கு எப்படி இருக்கு? திக்கு அடுத்து என்ன பண்ண போறா? அந்த ஃபியர் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதுதான் பிரச்சனை. அந்த ஃபியர் பைபிள்ல போட்டிருக்க, ஆகாயத்துல உள்ள பறவைகளை ஃபீட் பண்ணக்கூடிய தேவன் நம்மள ஃபீட் பண்ண மாட்டாரா? இப்ப என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு சில கூட்டம் வந்து காசு இல்லைன்னு யோசிக்கிறோம். ஒரு சில கூட்டம் வந்து எதுக்கு நம்மளுக்கு காசு, நம்ம தான் பரலோகத்துக்கு போய் என்ஜாய் பண்ண போறோமே, பரலோகத்துல நம்மளுக்கு தங்க வாசல், அதை வச்சு நம்ம என்ன பண்றது? தங்க வாசல் சரி இருக்கு, அதை வச்சு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. ஃபவுண்டன் ஃபுல்லா சில்வர் அண்ட் கோல்டு வேற, அது என்ன பண்றது? அது வந்து என்ன இருக்கு போகுது? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? பெரிய மாளிகை கட்டி சரி, so what? Are we able to impact heaven? Heaven is heaven. அது வெளிச்சமாவே இருக்கட்டும். கடவுள் அங்க போய் நம்மள வெளிச்சமா இருக்க சொல்ல, இங்க நம்மள வெளிச்சமா இருக்க சொல்லுங்க. புரியுதா? இங்க நம்மளோட பர்பஸ், ஹியூமனோட பர்பஸ் வந்து ஹெவன் இல்ல, ஹியூமனோட பர்பஸ் வந்து எர்த். நம்ம வந்து பூமிக்குரிய மக்கள். தெரியும், வசனம் சொல்லுது we are citizens of heaven, அது வேற டாபிக். ஆனா we are, ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஹெவனுக்கு உள்ளவங்களா இருந்தா நம்ம ஏன் எர்த்ல இருக்கோம்? எர்த் இஸ் ஜஸ்ட் டெம்பரரி அப்படின்னு சில பேர் ப்ரீச் பண்ணுவாங்க. நோ, we are created to reign, அதாவது ஆண்டு கொள்ளுறதுக்கு. உங்களுக்கு புரியுதா? ஆண்டு கொள்ளுறதுக்காக நம்ம வந்து படைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, சோ சோவிங் டீச் பண்றோம் தெரியுமா? சர்ச்ல பாஸ்டர் டீச் பண்றாருல, அது ஆக்சுவலி ப்ராஸ்பெரிட்டில ஒரு ஸ்மால் மேட்டர் தான். பெரிய மேட்டர் வந்து நம்ம ஹார்ட். நம்ம கண்ணாடி பாஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு ப்ரோலிகோமி நோக்கு, நம்ம கண்ணாடி எப்படி இருக்கு காசு குறித்து, அதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பைபிள்ல இருந்து. டேவிட் கடவுள் வந்து கூப்பிடும் போது அவன் கையில காசு இருந்துச்சா? அவன் என்னத்தை தேடி போனான்? குளோரியை தேடி போனான், விஸ்டம் தேடி போனான், நாலேஜ் தேடி போனான். அவன் கையில காசு வந்துச்சா? வரலையா? வந்துச்சு. எவ்வளவு வந்துச்சு? அவன் காசு பத்தி யோசிக்க தேவையே இல்லாத அளவுக்கு ப்ராஸ்பெரிட்டி வந்துச்சா இல்லையா? யோசேப்பு எதுக்கு உண்மையா இருந்தா? கடவுளை தேடுறதுக்கு, கடவுளோட விஸ்டம் தேடி, நாலேஜ் தேடி போகும்போது எது வந்துச்சு? அவன் காசு தேடி போனானா கடவுள் தேடி போனானா? இல்ல, எதை தேடி போனா? கடவுள் தேடி போனா. வந்துச்சா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அது வரும். நம்ம குளோரி, அதாவது நம்ம பெரியவைகளை தேடும் போது சின்னதா இருக்கிற இந்த மணி வரும். ஆனா ஏன் நம்மளுக்கு வர மாட்டேங்குதுன்னா, சின்னதுலயே நம்மனால ஹேண்டில் பண்ண முடியும், மணி விஷயத்துலயே நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல, எப்படி பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ண போறோம்? உங்களுக்கு புரியுதா? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இதனால சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும்,
அததாங்க நாங்களும் சொல்ல வரோம். காசு முக்கியம் இல்ல, நகை முக்கியம் இல்ல. சோ அதெல்லாம் நீங்க போட வேணாம், மேக்கப் போட வேணாம். நம்ம வந்து சமாதானமா வெள்ளை சட்டை போட்டுட்டு அப்படியே இருப்போம். உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நம்மளுக்கு காசு தேவையில்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அப்படின்னு நம்ம நம்ம கிறிஸ்டியன்ஸே ஒரு குரூப் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கு காசு குறித்து பயம். அவங்க வந்து இட்ஸ் நாட் தட் they don't care about money, they are scared of money. மணி வந்துச்சுன்னா ஐயோ பெருமை வந்துருமே, மணி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டிடியூட் மாறிடுமே, அதனால மணியே வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து எப்படி சொல்றது, அது வந்து பைபிள் சொல்லல. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வித் மணி பட் மணி இஸ் நாட் த ப்ரையாரிட்டி. அதுவும் நிறைய பேர் எந்த வசனம் தெரியுமா கோட் பண்ணுவாங்க? 1 Timothy 6:10. மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல். பைபிள்ல போட்டிருக்கா? 1 Timothy 6:10 எல்லாம் சொல்லுவாங்க மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவல். காசு தாங்க ரூட் ஆஃப் ஆல் ஈவல். அக்கா, அந்த வசனம் படிங்க. கே, இந்த வசனத்தை எல்லாம் அக்கா திரும்ப படிங்கக்கா. பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது போட்டிருக்கா, இல்ல பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது போட்டிருக்கா? The love of money, not money. Money இங்க பிரச்சனை இல்ல. The love of money. இப்ப பாருங்க, சில பேர் பயங்கர பணக்காரங்களா இருப்பாங்க, ஆனா இந்த நகை ஃபுல்லா, புரியுதா, கோல்டு 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 கோல்டு. அவங்களுக்கும் மணிக்குள்ள ரிலேஷன், காசு இருக்கு, ஆனா அவங்களுக்கும் மணிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? மணி இஸ் எவ்ரிதிங். மணி அவங்க கிட்ட எடுத்துட்டோம்னா அவங்க பிரேக் ஆயிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? புவர் பீப்புளுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது, ரிச் பீப்புளுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்குது. மணி வச்சுட்டு நீங்க என்ஜாய் பண்ணணும் உங்களோட மணி. நல்ல சட்டை போடணும், நல்ல சங்கிலி போடணும். உங்களுக்கு புரியுதா? என்ஜாய் பண்ணுங்க மணியை. உங்களுக்கு வர காசு வந்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்ல மாட்டேன் சங்கிலி போடக்கூடாது, கோல்டு போடக்கூடாது, ஏன்னா மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அது இல்ல, we are created to enjoy earth. என்ஜாய் பண்ணணும், ஆனா மணி இஸ் நாட் a priority சொல்லுவார். இப்ப புரியுதா நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னு? something important at the same time, something not important at all. Okay, so என்ன சொல்ல வரேன்னா, we are made for glory. எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நம்ம வந்து நேஷன்ஸ் இம்பாக்ட் பண்ணணும்? கை தூங்க, ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு தானே? அது நம்மளுக்கு நடக்க போகுது. we will impact nations. அதனால நம்மளுக்கு மணியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப், டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் மணி கூட. ஏன்னா வாழ்க்கையில டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். நாங்க ஜென்ஜிஸ் வந்து ஃபைனான்சியல் கிரைசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை. நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏஷியன் ஃபைனான்சியல் கிரைசிஸ் 1998 அந்த டைம்லலாம் நானும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பிறக்கவே இல்லை. ஆனா நீங்க எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அதோட இஃபெக்ட். உங்களோட மணி, நீங்க சில பேர் வந்து காசே இல்லாம திடீர்னு இப்ப நிறைய காசு வந்திருக்கும், இல்ல காசு நிறைய வந்து காசு இல்லாம இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மணி கூட. டிஃப்ரெண்ட் எப்படி சொல்றது வியூ இருக்கு மணி பத்தி. But God is changing that today. Okay? God is going to change that, because money will come when we look for something more important, which is glory, which is honor. So enna actually what is less? Gold is less. ella solunga, gold money is less. True riches enadhu? Glory. பாருங்க, நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா, பணக்காரங்க கிட்ட ஒரு 4-5 பேர், இப்ப என் கையில காசு இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் நான் சொல்றது கேட்பாங்க. ஆனா நம்ம கையில வந்து க்ளோரி இருந்துச்சுன்னா ஒரு கிரியேஷனே நம்ம சொல்றது கேட்பாங்க.
By that, I mean மரம், செடி, கொடி, weather. உங்களுக்கு புரியுதா? அது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் when we have glory. So அது வரும்போது மணி நம்மளுக்கு பெரிய மேட்டரா இருக்காது. உங்களுக்கு தெரியுமா ஜீசஸ் பிறந்தானே படம் வந்து கொட்டுனுச்சு. மேகி வந்து என்னத்தை கொடுத்தாங்க? கொஞ்சம் அந்த நம்ம சண்டே ஸ்கூல்ல சொல்லிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நம்ம பட்ஜெட்ல இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா காட்டணும் இவள் கொண்டு வந்தாங்கன்னு. எவ்வளவு வந்து கொண்டு வந்தாங்க? நிறைய கோல்டு, நிறைய பணம். வைஸ் மேன் ஃப்ரம் தி ஈஸ்ட், ஒரு 2 பேரா? நிறைய பேரு. நம்மளுக்கு சண்டே ஸ்கூல்ல காட்டுறது 3 பேர் வருவாங்க வைஸ் மேன். இல்ல, நிறைய பேரு. என்ன வந்து கொட்டினாங்க? ஜீசஸ் பிறந்தோனே கோல்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா ஜீசஸ் வந்து ஏழை குடிசையில பிறந்தவர், ஆட்டுக்கொட்டா இல்ல. ஜீசஸ் வந்து டேவிட்டோட ஜெனரேஷன், ராஜா ஜெனரேஷன். they are not poor. பிப்ளிக்கல் நம்ம ஜீசஸ் பொட்ரே பண்ற ஏழை ஜீசஸ் போர் இல்ல. கார்பெண்டரோட சன், கார்பெண்டர், ஆர்கிடெக்சர் கார்பெண்டர். புரியுதா? ஜோசப் டேவிட்டோட ஜெனரேஷன். ஜீசஸ் வாஸ் வெல்தி. ஆனா ஜீசஸ் வந்து எப்படி டாக்ஸ் கட்டினாரு? மீன் வாயில இருந்தே சில்வர் காயின் நம்ம 10 காசு மாதிரி நினைச்சீங்களா? அது ஒரு பெரிய மணி. கிரியேஷனே நம்ம பேச்சு கேட்கும் when we move in glory. இப்ப நான் திரும்ப கேக்குறேன், இப்ப வந்து நம்ம போயிட்டு நம்ம வந்து என்ன, நம்ம ஃபேத் அந்த லெவலுக்கு இன்னும் வரல. மணி பத்தியே நம்மளுக்கு ஃபேத் இன்னும் வரலையே. நம்ம எப்படி வந்து கோல்டு பத்தி நம்மளுக்கு எப்படி அந்த ஆட்டிடியூட் வரப்போகுது? இப்ப பாருங்க, இப்ப எதுக்கு நம்ம சோ பண்றோம் தெரியுமா? சோ பண்ணா எதுக்கு நம்ம குடுக்கிற பிராக்டிஸ் எதுக்கு வருது தெரியுமா? நம்மளுக்கும் மணிக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம கட் பண்றோம், நம்ம டிவோர்ஸ் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? I don't want to be reliable on money. I want to be reliable on you, God. அப்படி சொல்றீரா நம்ம சோ பண்றோம். இப்ப நம்மளுக்கு சோ பண்ணது கஷ்டமா இருக்குதுன்னா நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்மளுக்கும் மணிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்குன்னா ப்ரே பண்ணி அதை உடைப்போம். பிகாஸ் அவர் ரிலேஷன்ஷிப் காடுக்கும் இருக்குள்ள ரிலேஷன்ஷிப்குள்ள நடுவுல மணி வருதுன்னா அங்கதான் சொல்லுது 2 மாஸ்டர்ஸை சர்வ் பண்ண முடியாது. த்ரூ ரிச்சஸ் உள்ள மாஸ்டரை சர்வ் பண்றோமா இல்ல லெஸ் ரிச்சஸ், அதாவது மணிக்கு நம்ம சர்வ் பண்றோமா? அதுதான் சொல்லு 2 மாஸ்டர்ஸை சர்வ் பண்ண முடியாது. அந்த வசனம் லூக்கால. உங்களுக்கு புரியுதா? லெஸ்ல நம்ம கரெக்டா இருக்கும் போது நம்மளுக்கு த்ரூ ரிச்சஸ் ஆன க்ளோரி வரும். சோ நம்ம இங்க என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம மைண்ட் செட் மாறணும். இப்ப பாஸ்டர் வந்து நம்ம கிட்ட சோவிங் குட்டி சொல்லும் போது, இல்ல காணிக்கை கொடுங்க, டைட்ஸ் வந்து முழு மனதோட கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கஷ்டப்படுறோம் தெரியுமா? ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபேட் இன்னும் வரல. அது மாறணும். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் மணி. உங்களுக்கு புரியுதா? நீங்க இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்தாலும் நாளைக்கு ஒரு 10 மில்லியன் ரிங்கெட் வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு மனசுல சந்தோஷம், சமாதானம், அன்பு இல்லைன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நம்ம மனசுல இப்ப இருக்கிற சந்தோஷம் வந்து நிறைய பேருக்கு இப்ப இருக்கிறது இல்ல, நிறைய பணக்காரங்களுக்கு இருக்கிறது இல்ல. புரியுதா? இப்ப நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம நேஷன்ஸ் இம்பாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோம்? மணிக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மைண்ட் செட் எப்படி இருக்கு, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இட் இஸ் அ டூல். அது ஒரு கருவி தேசங்களை எழுப்புறதுக்கு, பவர் கொடுக்கறதுக்கு. நம்ம சர்ச்சுக்கு பவர் வேணும்னா என்ன வேணும்? காசு இருக்கணும். ஆனா இட் இஸ் நாட் த ப்ரையாரிட்டி. ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு என்ன ஜெபிக்க போறோம்னா, காட் எனக்கும் மணிக்குள்ள ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்றோம். பாருங்க, பைபிள்ல வந்து the poor widow அந்த காணிக்கை 2 காணிக்கை கொடுப்பா, 2 ஷில்லிங் காசு கொடுப்பா தெரியுமா காணிக்கை பெட்டியில. இயேசு ஏன் சொல்றாரு அவ கொடுக்கறது தான் பெருசுன்னு? ஏன்னா அவ வந்து மணியோட ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணி காட் மேல ரிலையபிளா இருக்கிறா.
அதே மாதிரிதான் எலியா வந்து அந்த 7 விதவைக்கிட்ட அந்த கடைசி அந்த ஃப்ளா அந்த ஆயில் வச்சு எனக்கு ரொட்டி சுட்டு கொடு அப்படின்னு கேட்கும் போது அவ கையில வேற எதுவுமே இல்ல. என்ன சீசன் வந்துருச்சு? வின்டர் சீசன் வந்துருச்சு. எலியா புஷ் பண்ண, இல்ல நீ குடு எனக்கு. என்ன நடந்துச்சு உங்களுக்கு புரியுது? அந்த இடத்துல மணி கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், ப்ராஸ்பெரிட்டி கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும் போது அது ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம பிரேக் பண்ண போறோம். ஆமென். அதை நம்ம பிரேக் பண்ண போறோம். அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண போறோம். பிராக்டிக்கலா கொடுக்கும் போது நம்மளுக்கு அந்த வருதுன்னா ப்ரே பண்ணுங்க. Pray to God about it and we give wholeheartedly because நம்மளோட true riches என்னது? Glory. ஸோ அதனால நம்மளுக்கு மணி மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மணி எப்படி மேனேஜ் பண்ணுறது அது வந்து இன்னைக்கு நான் பேச மாட்டேன். ஆனால் சில வீடியோஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு, அது படிங்க. ஓகேவா? மணி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பாருங்க. இன்னொரு டைம் நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா டெப்ஸ் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு மாற வேண்டியது என்னது? மைண்ட் செட். காட்ஸ் ஹார்ட் வந்து நம்மளை வந்து ப்ராஸ்பரஸா வைக்கிறது தான். அதுதான் காடோட ஹார்ட். ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் மணி ஹீல் ஆகலைன்னா நம்மளுக்கு மணி வராது, வந்தாலும் தங்காது. நிறைய பேருக்கு இங்க நம்ம அடிச்சிருக்கோம், இது அடிச்சிருக்கோம், அந்த மணி ஏன் தங்கல? பிகாஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் மணி. அது நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம எப்படி இது பண்றோம், அது இட்ஸ் அ க்ரோவிங் ஜேர்னி. ஆனா அது ஹீல் ஆகும் போது நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க, உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயம் மாறும், உங்களோட ப்ரையாரிட்டிஸ் நிறைய விஷயம் மாறும். அட் த சேம் டைம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா மணி இஸ் ஜஸ்ட் த டூல். மணி, கோல்ட், சில்வர் இஸ் ஜஸ்ட் த டூல். ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட ஷேரிங். என்னோட ஷேரிங் வந்து கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண